Hi everyone, summary of poems within 2 minutes. இன்னைக்கு நம்ம பார்க்க போற போயம் A Tragic Story. இதோட ஆத்தர் யாருன்னா வில்லியம் மேக்பீஸ் தாக்ரே. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ஒரு ட்ராஜிக் நடந்ததுக்கு அப்புறம் நம்ம பீஸ் மேக் பண்ணுவோமா? ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதோட சம்மரியை பார்க்கலாம். ஸோ ஏன்ஷியன் பீரியடில் ஒரு சேஜ் வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. அவர்கிட்ட ஒரு ஹேண்ட்ஸமான பிக்டெயில் பின்னாடி இருந்திருக்கு. ஆனால் அவர் அதை ரொம்பவே தொல்லையாக நினச்சிட்டு இது ஏன் பின்னாடியே தொங்குது, இதை எப்படியாச்சும் நான் கொண்டு என் ஃபேஸ்க்கு முன்னாடி நிறுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சபதம் எடுத்துட்டு உடனே பிளான் பண்ணுறாரு. ஓகே. இத எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம்? உடனே என்ன சொல்றாரு, "த மிஸ்ட்ரி ஐ ஹேவ் ஃபவுண்ட், த மிஸ்ட்ரி ஐ ஹேவ் ஃபவுண்ட்." நான் திரும்ப சுத்துறேன். சுத்துனா இது ரவுண்ட் சுத்தும்போது, இது என் மூஞ்சுக்கு முன்னாடி நின்றும் அப்படின்னு சொல்லிட்டு சுத்த ஆரம்பிக்கிறாரு. எல்லா டேயும் சுத்தி சுத்தி, ஆனா ஒரு பின் கூட அத நகரவே இல்ல. அந்த பிக்டெயில் பின்னாடியே தான் தொங்கிச்சு. அவர் அப்போ விடாம ரைட்டு, லெஃப்ட்டு, ரவுண்டு, அப்பு, டவுனு, இன்னு, அவுட்டுன்னு சொல்லிட்டு எல்லா சைடும் அவர் சுத்துறாரு. ஆனா, திரும்பியும் அந்த பிக்டெயில் பார்த்தீங்கன்னா, 1 இன்ச் நகரல. அவர் பின்னாடியே தான் அது ஸ்டடியா இருந்துச்சு. ஆனா, அவரோட எஃபர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, கடைசி வரைக்கும் நிப்பாட்டவே இல்ல. அவர் ட்விஸ்ட் பண்றாரு, ட்வர்ல் பண்றாரு, ட்ராக் பண்றாரு. பட் என்ன நடந்தாலும் அது நகராதவே இல்ல. அவரோட பிக்சர் அவரோட பேக்குக்கு ஃபெய்த்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ, அது கடைசி வரைக்குமே அவர் பின்னாடி தான் தொங்குச்சு. இவரு சுத்தி சுத்தி பார்த்து டயர்ட் ஆகி விட்டுட்டாரு. ஸோ தட்ஸ் இட். பை.